எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ தாரணி வயசு 32 இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கு இயல்பு நல்லா கேரிங்க பார்த்துருக்கணும் கூட நல்ல வசதி கொண்டு பின் வந்தவங்க கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா துளு வேளாளம் சொல்லியிருக்காங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் 14 சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்து வராங்க. நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி படித்து முடிச்சதை சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சு இப்போ சொந்தமாக ஒரு சேரீ பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம்மா. இவங்க டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா அம்மா தான் நம்மகிட்ட பேசினாங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான குடும்பம் தாம்மா. அப்பா கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்து ரிட்டர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா. அம்மா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்கிறாங்கம்மா. இவங்க சேரீ பிஸ்னஸ் பண்ணி நல்லா போயிட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணத்தில் இவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகணும் பெரிய சென்னை விவசாயம் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம்மா. ஏன்னா பல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப இவங்க டார்ச்சர் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. இப்போ சில வருஷமாக வாழ்க்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் வீட்டில் பேசி இப்போ 2ஆம் திருமணத்துக்கு வர பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்து நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவங்கள சந்தோஷமாக பார்க்குற ஒரு மருமக வந்து என்ன சொல்கிறாங்க இவங்ககிட்ட இருக்கிறது இவங்களுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. அதனால் வரப்போகிற மாப்பிள்ளை நல்ல கேரக்டராக இருக்கணும், முக்கியமாக எந்த கெட்ட பழக்கம் இருப்பட சொல்கிறாங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதும் போகணும்னு நினைக்கிறதும் உங்கள் இஷ்டம்னு சொல்கிறாங்க. இவங்களே மேரேஜ் பண்ணி வச்சு இவங்களை நல்லபடியாக பார்த்துன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதை விட நல்ல வரும் நீங்கள் எங்கே தரலாம் கிடையாது ரொம்பவே கிடையாதும்மா. இந்த மாதிரி மாமியார் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்களால் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.